18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த கருப்பசாமி ஊரை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அருவாளை கையில் வச்சிருக்கேன். ஊரையே காவல் காக்கும் இந்த அருவாள் உனக்கான விஷயத்தை மட்டும் நடத்தாமல் விட்டுடுமா, அல்லது உன்னை மட்டும் காப்பாற்றாம தான் விட்டுடுமா? இதோ இந்த அருவாளை தொட்ட இந்த நொடியே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடந்து எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு காணாமல் போக போகுது. வாழ்க்கையில் எதுவுமே ஆரம்பத்திலேயே சரியாக நடந்துடாது. அடிபட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்ட பிறகுதானே வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அப்படிதான் இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்ததை கொடுக்காத இந்த கருப்பசாமி இப்போது காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. கத்தி ஒரு பக்கம் கூர்மையாக இருந்தால் பயன்படுத்துவதற்கு ஈஸி. ஆனால் 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக தானே கையாளணும். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களுக்கு துணையா அவங்களுக்கு துணையான ஒரு பக்கம் இல்லாமல் எந்த பக்கம் வேணாலும் யாருக்கு வேணாலும் சாதகமாக பேசக்கூடிய மனிதர்களாக, நேரங்காலத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. இப்படி 2 பக்கமும் சாயறதுக்கு தயாராக இருக்க மனிதர்களிடம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கோ. உன்னை ஏமாத்தினவங்களுக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களுக்கும் நீ நன்றி சொல்லு. ஏன்னா அவங்க உனக்கு ஏமாற்றத்தை மட்டும் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கல. இனிமே யாரையும் நம்பக்கூடாது, இனிமே எந்த விதத்திலும் யாரையும் முழுசாக ஏற்றுக்கிற கூடாதுன்ற அந்த வாழ்க்கையின் பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இனி நீ ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த அனுபவமே உனக்கு போதும் தானே. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக இருந்தீனா, எல்லாரையும் அனுசரித்து போனீனா, தர்மத்தின் வழியில் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா, இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன். இந்த அருவாளும் நானும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுன்னு முடிவெடுத்துட்டோம். அதனால தான் நீ நினச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன். வேண்டாங்கிற இடத்தை விட்டு வெளியே வந்துடு. இல்லைனா முதல்ல உன்னை அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பாங்க, அடுத்து உன்னை தப்பான ஆள்னு இந்த உலகத்திலேயே பேச ஆரம்பிச்சிடுவாங்க என் செல்லமே. எல்லாவற்றையும் அனுசரித்து போனினா உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சினா உன்னை கெட்டவன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன பார்க்குற இந்த நொடியிலிருந்தே உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன். அன்புக்கும் இந்த கருப்பசாமிக்கும் அடிபணிஞ்சு போகக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றியை பார்ப்ப. ஆணவம் அதிகாரம் பிடிச்சவங்க கிட்ட நீ ஒரு நாளும் அடிபணிஞ்சு போகாதே. அதே நேரத்தில் அன்பு பாசம் சொந்தம் பந்தம் நினைக்கிறவங்க கிட்ட நீ விட்டு கொடுத்து போவதிலும் தப்பில்லை தானே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை கைவிட மாட்டேன். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு காசு பணம்னு செல்வத்தை சேர்த்து வைக்கிறத விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்களே வாழ்க்கையில் வேலை செஞ்சு வெற்றியை தேடிக்குவாங்க. நீ சும்மா சம்பாதிச்சு மட்டும் வச்சுட்டு அவங்க அதை சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் நினச்சினா அதை அவர்களால் பத்திரமாக பாதுகாக்க முடியாமல் சும்மாவே உட்காந்து அதை வீணாக தான் செலவழிச்சிருவாங்க. அதற்கு பதிலாக மனிதன்னா உழைக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செய்யணுன்ற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டீன்னா அது அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய தலைமுறையுமே கூட வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும். காரணம் இல்லாமல் எல்லாரையும் நம்புனது உன்னுடைய முதல் தப்பு. எல்லார்கிட்டையும் அன்பு பாசத்தை காட்டினது உன்னுடைய 2வது தப்பு. எல்லாரும் உன்னை போல தான் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினச்சது உன்னுடைய 3வது தப்பு. எப்போதும் யார் என்னன்னு தெரியாமல் அன்பையும் பாசத்தையும் காட்டி நீ உண்மையாக நடந்துக்க வேணாம். முதல்ல மனிதர்களை புரிஞ்சுக்க நடந்துக்க என் செல்லமே. மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீனா எல்லாரும் அவங்க தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க, யாருமே உனக்காக எதுவும் செய்யலைங்கிறது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. இந்த கருப்பசாமி என்னை விட
உன் மேலே அன்பும் பாசமும் இரக்கமும் வச்சிருக்கவங்க யாருமே இல்லை. என்னை விட உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் இந்த பூமியில் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி நடக்குதுன்னு நீ மனம் நொந்து போய் இருப்பதால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பசாமி இந்த அருவாளோடு உன்னை தேடி வந்தேன். இந்த அருவாள் தீயதை கெட்டதை அழிக்கும் சக்தி வாய்ந்தது. இதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை முழுவதையுமே சந்தோஷமாக மாற்ற போகிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராகவே இருக்கணும். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யார் எப்போ என்ன செய்வாங்கன்றத உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏறுன்னு உன்னை ஏணியில் ஏற்றி விட்டுட்டு நீ மேலே ஏறி போகிறதுக்குள்ளே ஏணியை கீழே தள்ளி விடுற மனிதர்களும் உன் பக்கத்திலேயே இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் எப்போதுமே விசித்திரமான குணம் உள்ளவர்கள்தான். கையேந்தி என்கிட்ட கருப்பா எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு கேட்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சி தானே கேட்குறாங்க. ஆனால் தப்பு செய்யும்போது மட்டும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த தப்புக்கு தண்டனை கொடுப்பேன்றத ஏன் மறந்து போகிறாங்கன்னே எனக்கு புரியலை. பரவாயில்ல விடு, எது எப்படி இருந்தாலும் இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திராமல் உன்னை காப்பாற்றுவேன். நீ தைரியமாக இருந்தாதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை நெருங்கி வராது. கஷ்டங்கள் வந்தாலும் நீ அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சினா முன்னேற்றம் தானாக வந்துடும். அதை விட்டுட்டு கஷ்டம்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா எதையுமே செய்ய முடியாதல்லவா. கோபம் வரும்போதும் ஆத்திரம் வரும்போதும் நம்ம கோபப்பட்டா தப்பாக போயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் களைந்து தூக்கி போடு. இந்த கருப்பசாமியின் அருள் எப்போதும் உனக்கு இருக்குதுங்கிறத மறந்துட வேணாம். இன்னைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ நாளைக்கு கனவில் கூட காணாத இன்பத்தை அடைவாய். இந்த கருப்பசாமி உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க தயாராக தான் இருக்கேன். சம்பாதிச்சதை செலவு செஞ்ச காலம் போய் இப்போல்லாம் செலவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கடனை அடைப்பதற்காக சம்பாதிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு காடை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக செலவு செஞ்சுக்கிட்டு அப்புறமா இதை எப்படி அடைக்கிறது, வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்னு யோசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, படுத்தாலும் உருண்டு புரண்டாலும் உடம்புல ஒட்டுறது தான் ஒட்டும். அதே போல் நீ என்னதான் உழைச்சாலும் சொத்து சேர்த்து வச்சாலும் சொத்தை காப்பாற்றுறதுக்குன்னு முயற்சி செஞ்சாலும் உனக்குன்னு உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் உன் கைகளில் கடைசி வரைக்கும் நிலைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் சிக்கனமாக செலவு செய். சேமிப்பை முதல் செலவாக வச்சுக்கோ. என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் அளவு கடந்த கஷ்டத்தை உன் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்ட. இனிமே நீ வருத்தப்படவே வேண்டாம். உனக்காக எல்லையில்லாத சந்தோஷத்தை தருவதற்காக நான் தயாராயிட்டேன் தங்கமே. முதல்ல உன்னுடைய ஆதங்கத்தை தூக்கி போட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக எல்லாத்தையும் யோசிச்சு நேர்மறையாக வேலை செய்ய ஆரம்பி. நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதுதான் இப்போது நிறைவேறப்போகுது. உன் வாழ்க்கையே இனி இன்பமயமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாமேன்னு செல்லமே. இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நிறைய கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்கிறேன். தேவையில்லாத உன்னுடைய அகம்பாவமும் உன்னுடைய பயமும் சந்தேகமும் பொறாமை குணமும் தற்பெருமையும் இது எல்லாமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பயமும் சந்தேகமும் பொறாமையும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது, வாழ்க்கையில் ஜெயிக்க விடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் அழித்து தூக்கி போட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. நீ எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிட்டினாலே சகலமும் உன்கிட்ட வந்து சேர்ந்துடும். நீ சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்தது தான். அதனால் முதல்ல உன்னுடைய மனநிலையை மேம்படுத்து. யாரெல்லாம் உன்னை கீழே விழுக வச்சு வேடிக்கை பார்த்து சிரித்தாங்களோ அவங்க முன்னாடியே உன்னை எந்திரிச்சு நிற்க வச்சு சிறப்பாக வாழ வைக்க போகிறேன். உன்னுடைய விளக்கை அணைப்பதற்காக
காற்று போல பல பேர் பறந்து வரலாம், ஆனால் அவங்களையெல்லாம் ஊதி தள்ளிட்டு உனக்கு வெளிச்சமாக நான் இருந்து உன்னை இருள் சூழாமல் காப்பாற்றுவேன். நீயும் எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறத மட்டும் நீ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காக நான் இருக்கேன். நீ கொஞ்சம் கூட எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் காப்பாற்றுவேன். இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வரவே கூடாது. இந்த கருப்பசாமி என்றும் என்றென்றும் துணையாக இருப்பேன்.